தானந்தமில்லை பலவென்று ஒன்று தனியென்று ஒன்று தவிரா ஞானம் தொடர்ந்த சுடனென்று ஒன்று நயனம் தொடர்ந்த ஒளியாள் வானம் தொடர்ந்த பதமென்ன முன்னே மறைநாளில் வந்த முறையாள் ஆனந்தம் என்னும் அயலென்னும் மாறி வதிரேகமாயை அறிவார். தான் அந்தமில்லை பல என்றும் ஒன்று தனி என்னும் ஒன்று தவிர ஞானம் தொடர்ந்த சுடர் என்றும் ஒன்று நயனம் தொடர்ந்த ஒளியால் வானம் தொடர்ந்த பதம் என்னும் முன்னை மறைநூலில் வந்த முறையால் ஆனந்தம் என்னும் அயல் என்னும் ஆறு வதிரேகமாய. இப்போ உன்னை பற்றி மறைநூலின் வேதங்கள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்தம் இல்லை பல எனும் அப்படின்னா அந்தமே முடிவே இல்லாதவன் அப்படின்னு சொல்லும்படி பலவிதமாக இவன் இருப்பான்னு சொல்லும். இன்னொரு வேதத்தை கேட்டால் என்ன சொல்லும்னா தனி என்னும், இவன் தனித்துவமானவன் என்று சொல்லும். ஒரு வேதம் பலவிதமாக இருக்கிறான்னு சொல்லும், இன்னொரு வேதம் இவன் தனித்துவமானவன் சொல்லும். இன்னொன்னு தவிர ஞானம் தொடர்ந்த சுடர் என்னும், நீங்காத ஞானம் பொருந்திய சுடர் அப்படின்னு ஒன்று சொல்லும். இன்னொரு வேதத்தை கேட்டால் நயனம் தொடர்ந்த ஒளியால் வானம் தொடர்ந்த பதம் என்னும், நம்முடைய நயனம் நம்முடைய கண்களால் பார்க்கக்கூடிய விதமாக வானத்திலே ஒளி ரூபமாக நிற்கிறவன் அப்படின்னு சொல்லும். ஆனந்தம் என்னும் ஆனந்தமயமானவன் என்று சொல்லும். அயல் என்னும் நம்முடைய புத்திக்கும் பேச்சுக்கும் எட்டாதவன் என்று சொல்லும். உன்னை என்னன்னு சொல்றது? இத்தனை விதமா உன்னை வர்ணிக்கிறாங்களே, உண்மையில் நீயா? அதான் முதல் வரியே. மறை நாளும் வந்த முறையால், மறை நாளும் 4 வேதங்களும் உன்னை எப்படி எல்லாம் வர்ணிக்குதுன்னா 1 2 3 4 5 அப்படி. இந்த அயல்ங்கிறது வந்து இதுவா? அயல்னா நமக்கு அயல். பக்கத்துல இருக்க இல்ல அயல். அயல் நாடுன்னு கூட சொல்றாங்க. அயல்னா அயல்னா வெளி. அயல் நானாக இல்லாம இன்னொருவனாக என்றால் அதான் அயல் என்றான் வெளி இல்லையா? அயல்ங்கிறது அயல் நாடு. அயல் நாடு அயல்னா வேற. எழுதாத வேத முடிவின் கண் என்னை மெய்யாக மெய்யும் மெய்யின் நினையும் எழுதாத என்று பிற என்று சொன்ன கெடுவார்கள் சொன்ன கடவான் அதாவது நீதி இகழாமை நின்கண் பல அபிமானம் இதை வரியோர் அதாயும் வாழ்த்தி அரசாதி அறிவும் மதிரேகமாய் அறிவார். மீளாத வேதம் அப்படின்னா என்னைக்கும் பொய்யாகாத வேதங்கள். வேத முடிவின் கண், வேதம் என்ன சொல்லுதுன்னா முடிவின் கண் நின்னை மெய்யாக மெய்யின் நினை. வேதங்கள் நிறைவாக சொல்லுகிற பொருள் என்ன அப்படின்னா, நீதான் உண்மை பொருள், நின்னை மெய்யாக மெய்யின் நினை, நீதான் உண்மை பொருள் அப்படின்னு அவை உண்மையாக சொல்லும். கேளாத என்று பிற என்று சொன்ன கெடுவார்கள் சொன்ன கடவான் அப்படின்னா என்னன்னா, அதாவது நாஸ்திகமா பேசுறாரு இவரு. அதாவது நாஸ்திகர்கள் என்ன சொல்றாங்களாம், தெய்வம் ஒன்று உண்மையில இல்ல, உலகம் வந்து இனிதாக நடக்கணுங்கிறதுக்காக பண்டிதர்கள் வந்து ஏற்படுத்தி வச்ச கட்டுப்பாடு தான் தெய்வம், உண்மையில தெய்வம் கிடையாதுன்னு சொல்ற பெரியோர் நாஸ்திகர்கள். அவர்கள் சொன்ன சொல்லுக்கு தகுதியாக உன்னுடைய அருள் பார்வையை பெறாமல் நரகத்தில் விழுந்து வருந்துவார்கள். ஆனா நீ என்னை போன்ற பக்தர்களுக்கு எளியவனாக இருக்கிறாய், அவர்களை அரசாட்சி செய்கிறாய் அப்படின்னு பொருள் போட்டிருக்கு. இதை இந்த பாட்டோட பொருத்தி பார்க்கலாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான போர்ஷன். அரியனா இருந்தா பிரமாதமா சொல்லியிருப்பாரு. மீளாத வேத முடிவின் கண் நின்னை மெய்யாக மெய்யின் நினையும், அது பிரச்சனை இல்லை. அதிரேக மாய எறிவாரும் ஈஸி. கேளாத என்று பிற என்று சொன்ன கெடுவார்கள் சொன்ன கடவான் மாளாத நீதி இகழாமை நின்கண் அபிமானம் இல்லை வரியோர் ஆளாயும் வாழ்தி அரசாழ்தி அப்படின்னா அவங்க எங்க இதுல விழுந்து வருந்தினார்கள் இருக்கு. கெடுவார்கள்ங்கிற அந்த வார்த்தை, அதாவது உன்னை வந்து இப்படி அப்படின்னு நீ உண்மையானவன் இல்லை அப்படி இப்படின்லாம் சொன்ன அந்த வறியவர்கள் கடைசியில உன்னுடைய அருள் பார்வை இல்லாமல் நின்கண் அபிமானம் இல்லை அந்த வறியவர்கள் கெடுவார்கள், நரகத்தில் விழுந்து கெட்டு போவார்கள். ஆனா நீ பக்தர்களை ஆளாயும் வாழ்த்தி அரசாழ்த்தி எங்களை ஆளாக்கி எங்களை வாழ வைத்து எங்களை அரசாட்சி செய்கிறாய், இந்த மாயையை யார் அறிவார்கள்?
என்ன? அதாவது இவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் தெய்வம்னு ஒண்ணு உண்மையில இல்லை, அது வந்து வேற அப்படின்னா யாரோ உண்டாக்கின கட்டுப்பாடு தான் அது அப்படின்னு பேசுகிறவர்கள். 5 வருஷம் சொல்லொன்று உரைத்தி பொருளாதி தூய மறையும் துறந்து திரிவாய் வில்லொன்று எடுத்தி சரமொன்று எடுத்தி மிளர் சங்கம் மங்கை உடையாய் கொள்ளென்று உரைத்து கொலையொன்று நிற்றி கொடியாய் உன் மாயை அறியேன் அல்லென்று நிற்றி பகல் ஆதி ஆர் அதிரேக மாயை அறிவார். பகவத்கீதை வந்து செகண்ட் பர்சன்ல கேட்குற மாதிரி இருக்கு சார். ஃபர்ஸ்ட் பர்சன்ல வந்து இவரை பார்த்து சொல்ற மாதிரி இருக்கு. சொல்லொன்று உரைத்தி, நீ ஒரு சொல்லை உரைக்கிறாய், பொருளாக அதற்கு பொருளாக நீயே ஆகிறாய். தூய மறையும் துறந்து திரிவாய் அப்படின்னா வேதங்களுக்கு அப்பாற்பட்டு நிற்கிறாய். மறையும் துறந்தனா மறைகள் என்ன சொல்கின்றனோ அதை மீறி அதை தாண்டி நிற்கிறவன் நீ. வில்லொன்று எடுத்தி, நீ ஒரு வில் எடுக்கிறாய். சரமொன்று எடுத்தி, ஒரு அம்பு எடுக்கிறாய். மிளிர் சங்கம் அங்கை உடையாய், மிளிர் சங்கம் கை உடையாய், மிளிர்கின்ற சங்கை கையிலே ஏந்திய நீ வில்லை அடிக்கிறாய், அம்பை மங்கைன்னு படிச்சேன். மிளிர் சங்கம் கை உடையாய் கொல்லென்று உரைத்தி, மங்கை உடையவர் தானே. ஆமா, அது கரெக்ட். அப்ப சங்கம் மங்கைன்னா சங்கான வளையல்களை மங்கைன்னு சொல்லிட்டு கொல்லென்று உரைத்தி, அந்த பகைவர்களை பார்த்து அவர்களை கொல் அப்படின்னு அந்த அம்புக்கு சொல்கிறாய். கொலையுண்டு நிற்றி, அந்த அம்புகள் போய் கொல்லும் போது கொல்லப்பட்டு கிடக்கிற அதுவும் நீதான். கொல்வதும் நீயே, கொல்லப்படுவதும் நீயே. கொடியாய் உன் மாயை அறியேன். இப்படி இங்க கொடியாய்க்கு வந்து இவர் வந்து இப்படிப்பட்ட மாறுபாடு உடையவனே அப்படின்னு போட்டிருக்காரு. கொடியவனே அப்படிங்கிற அர்த்தம் வந்து பொருந்தாது போல இருக்கு இதுல வாழ்த்துல. அதனால கொடியாய்க்கு மாறுபட்டு நிற்கிறவனே. இல்ல என்ன இது திருவாசகத்துல எத்தனை எல்லாம் வரும், எத்தனை எல்லாம் ஆயிருக்கீங்கன்னு அர்த்தம். எத்தனையே உன்னை சிக்கனா பிடித்தேன் அப்படின்னு அது நாம எப்படி எடுத்துக்கிறதோ எடுத்துக்கலாம். கொடியாய் உன் மாயை அறியேன் அல்லொன்று நிற்றி பகலாதி, ராத்திரியாவும் நீ தான் இருக்க, பகலாவும் நீ தான் இருக்க, யாரு பதிவே அதான் சொல்றேன். மறந்தாயும் ஒத்தி மறவாயும் ஒத்தி மயல் ஆறும் யானும் அறியேன் துறந்தாயும் ஒத்தி துறவாயும் ஒத்தி ஒரு தன்மை சொல்ல அறியாய் பிறந்தாயும் ஒத்தி பிறவாயும் ஒத்தி பிறவாமல் நல்கு பெரியோய் அறம்தான் இறத்தல் அரிது ஆக அதிவேக மாயை அறிவார். ஓகே, மறந்தாயும் ஒத்தி, நீ வந்து இப்ப என்ன பண்ற, உன்னுடைய முந்தின பாட்டுல உன்னை பத்தி அப்படியெல்லாம் சொன்னேன், அது எல்லாத்தையும் மறந்துட்டவனை போல நீ போயிருக்க. மறந்தாயும் ஒத்தி, எல்லாத்தையும் மறந்தவனை போல ஒத்து இருக்கிற. மறவாயும் ஒத்தி, அதே சமயத்துல நீ வந்து அதை மறக்காதவனை போலவும் இருக்க. மறந்தவனை போலவும் இருக்க, மறக்காதவனை போலவும் இருக்க. ஏன்னா அசுரர்களை அழிப்பதன் மூலமா உன்னுடைய தெய்வத்துக்குரிய அந்த கடமையை செய்ததன் மூலமாக நீ அதை மறக்காதவன் போலவும் இருக்கிறாய். அயலாரும் யாரும் அறியும், இது என்ன உண்மை அப்படின்னு மற்றவங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. துறந்தாயும் முத்தி துறவாயும் முத்தி, எல்லாத்தையும் துறந்துட்டவன போலவும் இருக்க, எதையும் துறக்காத ராஜ்யமாயும் போலவும் இருக்க. ஒரு தன்மை சொல்ல அறியாய், உன்னை இந்த இப்படிப்பட்டவன் தான் அப்படின்னு யாராலையாவது சொல்ல முடியுமா? முடியாது. அப்படிப்பட்டவனா இருக்கேன், அப்படி அறியவனா இருக்கேன். பிறந்தாயும் முத்தி பிறவாயும் முத்தி, பிறந்தவனை போலவும் இருக்க, பிறக்காதவனை போலவும் இருக்க. பிறவாமல் நல்கு பெரியவர், அருமையான இதுவா. பிறப்பில்லாத வரத்தை கொடுக்கிறவனே நீ பிறக்கிறாய், பிறகாதவனாகவும் இருக்கிற. அறந்தான் நிறுத்தல் அரிதாக அப்படின்னா, இந்த உலகத்திலே அறத்தின் தன்மையை நிறுத்துவதற்கு நிலைநிறுத்துவதற்கு முடியாமல் அதை மறந்து விட்டவனை போல இருக்கிறாய், துறந்து விட்டவனை போல இருக்கிறாய், பிறந்து விட்டவனை போல இருக்கிறாய். ஆனா அதே சமயத்துல மறக்காதவனாக, துறக்காதவனாக, பிறக்காதவன் அப்படி போய் கூட்டிக்கணும். இந்த அதிரேகமாயை யார் அறிவார்கள்? நினைவர்க்கம் முற்றும் உடனே படைத்து அவை எய்தி என்றும் விளையா நினைவர்க்கு நெஞ்சின் ஒரு காமம் முற்றி அறியாம நிற்றி மனமா முனைவர்க்கும் ஒத்தி அமரர்க்கும் ஒத்தி முழு மூடர் என்னும் முதல்வோர் அனைவருக்கும் ஒத்தி அறியாமையார் இவ்வதிரேகமாயை அறிவார். ரொம்ப கஷ்டமான பாட்டா இருக்கு. நடுவில் ஒரு சுலபமான பாட்டு தான், அடுத்த பாட்டுமே கஷ்டம். ஏன்னா இதெல்லாமே வந்து அந்த வைணவ தத்துவங்களோட சேர்த்து விளக்கம் சொன்னாதான் புரியும். நம்ம வந்து மேலோட்டமா சொற்களுக்கு மட்டும் விளக்கம் பார்த்துட்டு இருக்கோம். வினை வர்க்கம் முற்றும், ஒருவர் செய்த வினைகளுடைய வர்க்கம்னா தொகுதி. இப்போ வர்க்கம் மேக்ஸ்ல பயன்படுத்துறோம்ல,
2 into 2 4 ஸோ அந்த வினைகளை எல்லாம் தொகுத்து பார்க்கும்போது உடனே படைத்தி அவர்கள் செய்த வேற ஞாபகத்துக்கு வரும். முதல்ல மேக்ஸ் தான் படிச்சேன், அதனால ஒருத்தர் செய்த வினைகளுக்கு ஏற்ப அவர்களுக்கு உடலை கொடுக்கிறார், அவர்களை பிறக்க வைக்கிறார், அவர்களை படைக்கிறாய், உலகத்தில் படைக்கிறாய். நினைவருக்கு உன்னை நினைப்பவர்களுக்கு அவை எய்தி என்றும் விளையா. அந்த வினைகள் எப்போதுமே அவர்கள் வினை செய்தாலும் அவற்றினுடைய பலன் அவர்களுக்கு கிடைக்காமல், அதாவது மறுபடியும் இந்த பூமியில் பிறக்காதபடி செய்கிறாய். அதாவது தண்டிக்கிறாய், உன்னை வேண்டினால் மன்னிக்கிறாய், அதுதான் அர்த்தம். வினைகளுக்கு ஏற்ப பிறப்பை கொடுத்து தண்டிக்கிறாய். அந்த பிறப்பில் உன்னை நினைத்தால் அந்த பிறந்த பிறகு வினை செய்தாலும் மறுபடி பிறக்காதபடி செய்கிறார். நெஞ்சில் ஒரு காமமும் அவர்கள் மனத்தில் எந்த விதமான விருப்பம் ஏற்பட்டாலும் முற்றி அதை நிறைவேற்றுகிறாய். அறியாமை மனமானிற்று, அப்படிப்பட்டவன் நீதான் அப்படிங்கிறது அவர்களுக்கு புலனாகாதபடி அவர்களுடைய மனமாக மறைந்து நிற்கிறார். உன்னை வெளிக்காட்டிக் கொள்வதும் இல்லை, அவர்கள் நினைப்பதெல்லாம் நிறைவேற்றுகிறாய். ஆனால் அதை தான் தான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி உபயம் அப்படின்னு சொல்லிட்டு டியூப் லைட்ல நீ செய்யறதில்லை. முனைவர்க்கும், இங்க முனைவர்னா முனைந்து தவம் செய்கிறவர்கள் முனிவர்கள், முத்தி அமரர்க்கும் மோட்சலோகத்திலே இருக்கிற அந்த அமரர்களுக்கும் மற்ற அவர்களை தவிர முதல்வோர் பிரம்மன் சிவன் ஆகிய முதல்வர்கள் முழுமூடர் என்னும் எல்லாருக்கும், அவர்களுக்கும் மூடத்தனமான மற்றவர்களுக்கும் அறியாமை போத்தி. முனிவனா இருக்கலாம், தேவனா இருக்கலாம், பிரம்மனாவும் சிவனாவும் கூட இருக்கலாம், முழுமூடனாவும் இருக்கலாம். நீ எல்லாருக்கும் ஈக்குவல், ஏன்னா யாருக்குமே ஒன்றும் தெரியாது. இந்த மாயை யார் அறிவார்கள்? எரிந்தாலும் ஏறுவடுவாரும் இன்ன பொருளண்டு இறங்குபவரும் செறிந்தாரின் உண்மை என ஆய தன்மை தெரிகின்றது உன்னது இடையே பிறந்தார் பிரிந்தார் பிரிந்த பொருளோடு போதி பிரியாத நெற்றி பெரியோய் அறிந்தார் அறிந்த பொருள் ஆதி ஆரிவ் அதிரேக மாயை அறிவார். எரிந்தாலும் ஏறுபடுவாரும் இன்ன பொருள் கண்டு இறங்குபவர் அப்படின்னா மறுபடியும் பகவத்கீதை மாதிரி. எரிந்தார்னா ஆயுதங்களை எரிந்தவர்கள், ஆயுதங்களை எரிந்தவர்களும் ஏறுபடுவார்கள் அப்படின்னா எரியப்படுபவர்கள். ஆயுதத்தினாலே ஆயுதம் மேலே வந்து பட்டு அதனாலே துயரடைபவர்கள். அவர்களும் இன்ன பொருள் கண்டு இறப்பவர்கள். பக்கத்துல வந்து நின்றுட்டு அச்சோ இப்படி ஆகி போச்சு, இவன் எரியிறானே, அவன் அடிபடுறானே அப்படின்னு அந்த இறங்குபவர்களும் செறிந்தாரின் உண்மை எனலாய தன்மை. இப்படி எல்லாவற்றிலும் நீ செறிந்திருக்கிறாய், நீ கலந்திருக்கிறாய் அப்படிங்கிறது உண்மை. அப்படிப்பட்ட அந்த தன்மை தெரிகின்றது உன்னதிடையே. உன்னை பார்க்கும்போது அந்த தன்மை தெரியுது. ஆயுதம் எரிபவனும் நீதான், அடிபட்டு விழுபவன் நீதான், பக்கத்துல நின்று நீதான், எல்லாம் நீதான். அது உன்னை பார்த்தாலே தெரியுது. பிரிந்தார் விரிந்த பொருளோடு போதி அப்படின்னா அறிவில்லாதவர்கள் ஒரு பொருளிலிடமிருந்து பிரிந்திருக்கிறார்கள். எதில் இருந்தோம்னா ஞானம், ஞானமாகிய பொருளிடமிருந்து பிரிந்ததால் தான் அவங்க அறிவற்றவர்களாக இருக்கிறார்கள். அந்த ஞானமாகிய பொருளோடு ஞானம் பிரியும் போது நீ அவர்களிடமிருந்து பிரிந்து விடுகிறாய். பிரிந்தார் பிரிந்த பொருளோடு போதி. ஒருத்தர் ஞானத்தை விட்டு பிரியும் பொழுது நீயும் அவர்களிடமிருந்து பிரிந்து போய்விடுகிறாய். பிரியாத நிற்றி. அதே சமயத்துல உலகத்துல இருக்கிற எல்லா பொருள்களும் நீதானே, அதனால அவர்களிடம் பிரியாமையும் நிற்கிற. ஒருத்த ஞானம் எழுந்தா நீ பிரிஞ்சும் போயிடுற. அதே சமயத்துல அந்தர்யாமி தத்துவப்படி நீ அவர்களிடமும் இருக்கிறாய். பெரியோய், பெரியவனே, அறிந்தார் அறிந்த பொருள் ஆதி. எல்லாம் தெரிஞ்சவங்க அப்படின்னு இருக்கிறவங்க இருக்காங்களே, அவர்கள் எதை தெரிந்து கொண்டிருக்கிறார்களோ அது நீதான், அந்த ஞானம் நீதான். இவ் அதிவேகமாய யார் அறிவார்? பேராயிரங்கள் உடையாய் பிறந்த பொருள்தோறும் நின்று வெளியாய் தேராய் விரிந்து திரிவாய் திறம் தொடுத்து அவிதேறும் என்று தெரியாய் ஊராழி அம்கை உடையாய் திரண்டு ஓர் உருவாதி போடுது உரிவோர் ஆராயின் ஏது இதையாதி யாரையும் அதிவேகமாயை அறிவார். பேராயிரங்கள் உடையாய், 1000 பேர் உடையவனே, பிறந்த பொருள்தோறும் நிற்றி, இந்த உலகத்திலே தோன்றியிருக்கிற எல்லா பொருள்களிலும் நிற்பவனே, பிரியாய், அவற்றை விட்டு பிரியாதவனே, தீராதவனே, பிரிந்து திரிவாய். பிரியாய் அப்படின்னு சொல்லிட்டாரு முந்தின வரியில. அடுத்த வரையில பிரிந்து திரிவாய். நீ பிரியாதவன், ஆனா அவதாரம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பப்போ பிரிஞ்சு இங்க வந்து இது பண்ணியிருக்க. பிரிந்து வந்து நிற்கிறாய். திறந்தோறும் அவைதோறும்
அந்த திறந்தோறும் அவைதோறும் என்று தெளிவார். அந்த அவதார வகைகள் எல்லாம் நீதான் அப்படின்னு பாக்குறவங்களுக்கு தெளிவில்லாதபடி நீ நிற்கிற, அதாவது நடிக்கிற, நல்லா நடிக்கிற. கூராழியாம் கை உடைய, கூர்மையான சக்கராயுதத்தை கையிலே அழகிய கையிலே ஏந்தியவனே, திரண்டு ஓர் உருவாதி, திரண்டு ஒரு உருவமாக அவதாரம் எடுத்திருக்கிறவனே, ஆராயின் கோடல் உரி போல் ஏதும் இலையாது. இந்த வெண்காந்தல் கிழங்குன்னு ஒண்ணு இருக்கான், அதை உரிக்க உரிக்க உரிக்க, ஒருவேளை வெங்காயமா இருக்குமோ? வெங்காயமா தான் இருக்கும். வெண்காந்தல் கிழங்கு, வெங்காயம் கிழங்கு வகைதான். வெண்காந்தல் வெங்காயமான்னு தெரியல, பார்க்கணும். அதாவது உன்னை யாராவது உள்ளே பூந்தால் இந்த வெண்காந்தல் கிழங்கை உரிக்க 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 கடைசியில் ஒண்ணுமே இல்லாம ஆயிடும். அது போல ஒண்ணு நாங்க ஆறாயிரம் கடைசியில ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு, ஆனா நீ எல்லாமாக இருக்கிற யார் வெங்காயமா தான் இருக்கும். இவரு வெண்காந்தல் எழுதியிருக்காரு. அண்ணாவும் ஒரு இதை யூஸ் பண்ணிருக்காரு, யூனியன் இஸ் நதிங் பட் ஆனியன் அப்படின்னு இருக்காரு. ஒரு இதுல யூனியன்னா எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டாலும் ஒண்ணும் கிடையாது என்று இன்ன வன்னி அழிவான் எறிந்த எரிசோதி கீரையில் போய் பொந்துண்ணி அந்த வில் வீசுகின்ற பொருகன்று என்ற புகழும் இன்றும் நீயோ இவன்யாவன் என்று நினைக்கின்ற எழுதை நிமிர சென்றுண்ணும் முன்னர் உடனாயினன் உலகேழும் ஊடு சிறையான். இவன் யாவன் என்று யோசிச்சான். என்று இன்ன பண்ணி அழிவான். இப்படி எல்லாம் பலவிதமாக சொல்லி அவன் மனம் கலங்குகிறான். எரிந்த எரிசோதி கீரை இருள் போய் பொந்துண்ணி என்ன வெயில் வீசுகின்ற பொருள். இது வந்து கருடன். கருடன் எப்படி இருக்கான்னா, எரிசோதி கீரை அவனிடமிருந்து எழுகிற அந்த பிரகாசம் இருளை கீரை, இருள் போய் பொன் துண்ணி அன்ன வெயில் வீசுகின்ற, பொன்மொழி வருவதை போன்ற வெயில் ஒளி வீசுகின்ற பொருள். அப்படி வீசுகின்ற பொருளை கண்டு, அந்த நிலைமையை கண்டு நின்ற புகழடையவனாகிய ராமன் நின்று உண்ணி இவன் யாவன், இவன் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இவன் யாவன் என்று நிமிர்கின்ற எல்லை நிமிர அப்படி நினைக்க கருடன் யாரும் தெரியல அவருக்கு. அவர் வந்து எல்லா துதிக்கும் இவரோட ரியாக்ஷன் இதான். யார் வேணா வந்து துதிங்க அப்படிங்கிறாங்க. சென்றும் முன்னர் உடனாய் நான் இவ்வுலகேழு மூடு சிறையான். இந்த 7 உலகங்களையும் மூடக்கூடிய அளவுக்கு பெரிய சிறையை உடையவன் அவன் அருகே வந்து உடனாயினான்னா ராமன் எதிரே சென்று ராமன் அருகே சென்று நெருங்கினான். வாசம் கலந்த மறைநாள் வகையென்பது என்னை மழையென்று ஆசங்கை கொண்ட கொடைமேல் என்ன சரராமன் வெண்ணை அணுகும் சடையந்தன் வெண்ணை. சரராமன் சரையொற்றுக்கு உரிய வேறு பெயர் அப்படின்னு போடுங்க. அப்படியா? ஓகே. சரராமன் வெண்ணை அணுகும் தேசம் கலந்த மறைவான செஞ்சொல் அறிவாளர் என்று இம்முதலோர் வாசம் கலந்த பசிபோல் அகன்ற பதகன் துறந்த உலகம். இப்போ நாகவாசம் நீங்குது, அதுக்கு வர்ணனை இந்த பாட்டு. வாசம் கலந்த மறை நாள நூலின் வகை என்பது என்னை மழை என்று அப்படின்னா, வாசம் கலந்த வாசம் கலந்த தாமரையினுடைய நாளம், அந்த தண்டுக்குள்ளே இருக்கிற நூல். தாமரைக்கு தண்டுக்குள்ள ஒரு நூல். இந்த ஓமை வேற ஒரு பாட்டிலையும் பயன்படுத்திருக்காரு, எங்க ஞாபகம் இல்லை. தாமரைக்குள்ள இருக்கிற அந்த நூல், ஒரு தாமரை தண்டுக்குள்ள ஒரு நூல், வெண்டைக்காய் மாதிரி அதுக்குள்ள உள்ள ஒரு இன்னர் சர்க்கிள் இருக்கும். அந்த இன்னர் சர்க்கிளுக்குள்ள இருக்கிறது தான் அந்த நூல். ஸோ வாசம் கலந்த மறை நாள நூலின் வகை என்ப அந்த தண்டுக்குள்ளே இருக்கிற அந்த நூலை போல இந்த நாகவாசம் ஆயிடுச்சு. தாமரை தண்டுக்குள்ளே இருக்கிற தாமரை தண்டு இப்படி இருக்கும், கிட்டத்தட்ட அந்த வெண்டைக்காய் மாதிரி இருக்கும். அதுல வந்து இப்படி இருக்கும், இங்க அந்த நூல் இருக்கும். அந்த நூல் எவ்வளவு மெல்லிதா இருக்குமோ அது போல ஆயிடுச்சு இந்த நாகவாசம். வாசம் கலந்த மறைநாள நூலின் வகை என்ப அப்படி ஆயிடுச்சு. என்பது என்ன அப்படி ஆகிவிட்டது. எப்படி சொல்றது? மழை என்று ஆசம் கை கொண்ட கொடைமீளி அண்ணல் சடையந்தன் வெண்ணை அணுகும் தேசம் கலந்த மறைவாளர் செஞ்சொல் அறிவாளர்
என்று இம்முதலோர் பாசம் கலந்த பசி. சடையப்போழருடைய ஊருக்கு போய் சேர்ந்த கலைஞர்களுடைய பசி எப்படி அகன்று போகுமோ அதே போல தாமரைக்குள்ளே இருக்கிற நாளத்தை போல அந்த மெலிதான அந்த நூலை போல அந்த நாகபாசங்கள் அகன்று போய்விட்டன. ஸோ இருங்க இதுபடி பார்த்துருவோம். மேகமோ அப்படின்னு சந்தேகம் படுற அளவுக்கு ஈகை செய்கிற வலிமை கொண்ட பெருமை கொண்ட சடையப்ப முதலாருடைய சடையப்பருடைய திருவெண்ணை நல்லூருக்கு வந்து சேர்ந்த அப்படின்னு மீளி அண்ணல். அதான் மீளி அண்ணல். மீளின்னா இது பெருமை, பெருமை நிறைந்த அண்ணல் சடையன். அவருடைய வெண்ணை நல்லூருக்கு அணுகுகிற தேசம் கலந்த மலைவாணர், பல ஊரில் இருந்து வருகிற அந்தணர்கள், செஞ்சொல் அறிவாளர், நல்ல சிறப்பான சொல்லை உடைய பேச்சு வன்மை நிறைந்தவர்கள் என்று இம்முதலோர் பாசம் கலந்த பசி. இவர்களை கட்டி இருந்த அந்த பசி எப்படி அகன்றதோ அதை போல பாதகனாகிய இந்திரஜித் வீசிய அந்த உரகம் நாகங்கள் அழிந்து போயின. பல்லாயிரத்தின் முடியாத பக்கம் அவைவீச வந்து பறந்தால் செல்வானிடத்தின் இல்லாத செல்ல உடல் நின்ற வாழ்வை சிதறுற்று எல்லா விதத்தும் உணர்வோடு நன்னி அரணே இழைக்கும் உறவோ அதுதான் ஒருத்தன் இதையே படுத்த ஒழுகானமே வருவோம். பல்லாயிரத்தின் முடியாத பக்கம் அவை வீச, இது வந்து அவருடைய 2 சிறகுகளும் அடிச்சுக்கிறதுனால ஒரு காத்து வருது. அந்த காத்து பக்கம் அவை வீச வந்து படற்கால், அதனால ஏற்படுகிற இந்த காற்று. அந்த காத்து செல்லா நிலத்தின் இருளாதல் செல்ல, அதனாலே அந்த பூமியில இருக்கிற இருள் ஓடி போச்சான். காத்தடிச்சு இருள் வருது. அந்த காத்து அடிக்கிறதுனால அந்த இருள் வந்து நாகாசரத்தோட இருள், நாட்ட இயற்கை இருள். நாகாசரத்தினால ஏற்பட்ட அந்த இருள் இவருடைய வலிமையான சிறகுகள் அடிக்கிற அந்த காத்துனால ஓடுது. செல்லா நிலத்தின் இருளாதல் செல்ல உடனின்ற வாழி சிதறுற்று. அப்படி இருள் போகும்போது மட்டும் இல்லாம அந்த காத்தை தாங்க முடியாம அவன் உடம்புல போட்டு குத்தி இருந்த அத்தனை அம்புகளும் உடைஞ்சு போச்சு, சிதறி போச்சு. எல்லா விதத்தை உணர்வோடு நன்னி அவர்கள் எல்லாம் உணர்வோடு எழுந்து நிற்கிறாங்க. இவனே பிழைக்கும் என ஓர் வல்லான் ஒருத்தன் இடையே படுத்த வடுவான மேனி வடும். அந்த காத்துல ஓடி போனது வெறும் இருளும் அம்புகளும் கிடையாது, அவன் உடம்புல சித்த தழும்பு கூட போயிடுச்சு. இது வந்து அது மாதிரி அது எப்படி போச்சு அப்படின்னா, ஒரு ஞானி அறிவு வரும்போது அந்த ஞானி பெற்ற அந்த ஞானம் வரும்போது அந்த பாவங்கள் எல்லாம் எப்படி நீங்குமோ அதே போல இதெல்லாம் நீங்கிச்சு. அதாவது பல்லாயிரத்தின் முடியாத பக்கம் அவை வீச வந்து படற்கால் செல்லா நிறத்தின் இருளாதல் செல்ல, அது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இருள் போச்சு காத்துனால. உடன் நின்ற வாழி சிதறுற்று, அம்புகள் உடைந்து போயின, அது 2வது. எல்லா விதத்தை உணர்வோடு நன்னி இவனேவே பிழைக்கும் என ஓர் வல்லான் ஒருத்தன் இடையே படுத்த. வல்லாங்கிறது இந்திரஜித் நானே இல்லையே, இது வந்து என்ன போட்டிருக்கனாக்கா எனக்கு இது வரைக்கு வரை அர்த்தம் சொல்ல தெரியல. இவர் போட்டிருக்கிற பொருள் என்னன்னா, ஒருத்தனுக்கு துயரம் வந்தா பாக்குறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இது இவன் தவறெல்லாம் செய்வானா, இவன் ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க, இவனுக்கு ஏன் துயரம் வந்தது அப்படின்னு மற்றவங்க எல்லாம் நினைப்பாங்க. அப்படி அவங்க நினைச்சு முடிக்கிறதுக்கு முன்னால அவங்களுக்கு வந்து துயரம் போயிடும், உண்மையான இவங்களா இருக்கு. அதே போல தழும்புகள் உள்பட எல்லாமே அழிஞ்சு போச்சு வருடனுடைய இதழித்த காற்றினால. ஓகே, இது வந்து கடைசியில இருக்கிற வடுவான மேனி வடுங்கிறது ஃபர்ஸ்ட் வடுக்கு மேனி வடு. ஃபர்ஸ்ட் வடுக்கு வந்து பாவம் இல்ல வடுவான மேனி வடு, தழும்பை ஏற்படுத்திய வடுவை ஏற்படுத்திய தழும்பு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். வடானது பழிது நெடுதினதால் அழிவது போல அழிந்த வாயின அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுங்க. அதான் வடு காயம் ஏற்படுத்திய மேனி. பழிங்கிறது மண்ணு, அது வடுவானங்கிறது. ஆமா, மேனி வடுங்கிறது வந்து உடல்ல இருக்க தழும்பு. இந்த பாட்டுகளை சொல்லி கம்பர் வந்து
பாம்பு கடிச்ச இது வந்து நீக்கிறதா போட்டு கம்பர் தனது ராமாயணத்தை ஸ்ரீரங்கத்தில் அரங்கேற்ற சென்ற போது அங்குள்ள ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தில்லை 3000 அங்கீகாரத்தோடு வந்தால் அரங்கேற்றலாம் என்று சொல்லி அனுப்பிவிட அதற்காக கம்பர் சிதம்பர தலத்திற்கு போய் சில தினங்கள் வசித்து முயன்றும் அத்தில்லை 3000 அவர்களெல்லாம் ஒருங்கு கூடாததை குறித்து வருந்தி இருக்கையில் ஒரு நாள் அத்தீட்சிதர்களின் ஒருவரது மகன் பாம்பு கடித்து இறக்க அவ்வுடலை சமஸ்காரம் செய்ததற்கு அவர்கள் அனைவரும் ஒருங்கே கூடி இருக்கும் சமயம் பார்த்து கம்பர் ராமாயணத்துடன் அங்கு சென்று தாம் வந்த காரணத்தை தெரிவித்து இந்திரசித்து லக்குமணன் முதலானவர்கள் மீது பிரயோகித்த நாகபாசம் துணிப்பட்ட செய்தியை கூறும்படி சந்தர்ப்பத்திற்கு சில செய்திகளை எடுத்து சொல்லி வேறு 3 வெண்பாக்களையும் பாடின மாத்திரத்தில் கடித்த பாம்பு அங்கு தோன்றி விஷத்தை மீட்டுக் கொண்டு செல்ல அப்பிள்ளை உயிர் பெற்று எழுந்தது என்று ஐதீகம் என்று கூறுவது. கேள்விப்பட்டிருக்கேன், இந்த பாட்டுன்னு தெரியாது. வினோதரச மஞ்சரியில் வரும். தர்மத்தின் ஒன்று ஒழுகாத செய்கை தழுவி புணர்ந்த தகையால் உரும்பொத்த வெண்கண் வினைவிதிய வஞ்சர் உடல் உயிர்ந்த உலகின் கருமத்தின் என்ற கவிசையின் எழுத்தம் மதர்மேல் எழுந்தது கடையினால் நிரூபித்த என்ன உயிரோடு எழுந்த நிலை நின்ற தெய்வ நெறியால். இப்போ தர்மத்தின் ஒன்றும் ஒழுகாத செய்கை தழுவி புணர்ந்த தகையா, தர்ம வழியிலே கொஞ்சம் கூட நடக்காத காரணத்தினாலே தழுவி புணர்ந்த தகையால் உருமொத்த வெங்கண் வினை தீய. என்ன பாட்டுனா, அதே காலத்துல தானே அரக்கர்களும் இறந்து கிடக்குறாங்க. கருடனோட காத்துனால அவங்க ஏன் எழுந்திருக்கல, அது குழக்க சொல்றாங்க. அவங்க தர்ம வழியில நடக்கல, அதனால இந்த மருந்து அவங்களுக்கு பயன்படுது. தர்மத்தின் ஒன்றும் ஒழுகாத செய்கை தழுவி புணர்ந்த தகையால் உருமொத்த வெங்கண் வினைதீய வஞ்சர் உடல் உயிர்ந்ததில்லை. அவங்க உயிர் பிழைக்கல, இவர் மட்டும்தான் பிழைக்கிறார். இது பின்னாடி இவர் மருந்துமலை கொண்டு வராங்க இல்லையா, மருந்துமலை இதுல வந்து கம்பராமாயணத்துல மருந்துமலையில இருந்து மூலிகைலாம் வர்றது கிடையாது, அங்க இருந்து வர காத்துப்பட்டே எல்லாரும் உயிரோடு எழுந்துடுறாங்க. அப்போ வந்து அப்பவும் இதே கேள்வி வரும், ஏன் வந்து வானவர்கள்லாம் அது ஆக்கர்கள் எழுந்திருக்கல, வானவர்கள் மட்டும் ஏன் எழுந்திருந்தாங்க? அது வந்து இது தானே, உயிர் காக்கிற மருந்து தானே, அது வீசினா எல்லாரும் எழுந்திருக்கணுமே அப்படின்னா, அதுக்கு முன்னில செய்யல ராவணன் என்ன பண்றான், சீதைக்கு களத்தை காட்டணுங்கிறதுக்காக போய் இருக்கிற எல்லா அரக்கர்களோட உடலையும் தூக்கி கடலுக்குள்ள போடுறான். சோ மாருதி மலையை கொண்டு வந்த போது களத்துல இருந்தது பூரா வானவர்களோட உடம்பு, அத்தனை பேரும் முடிச்சு எழுந்துடுறாங்க, அரக்கர்கள் கடலோட போயிடுறாங்க. இங்க அப்படி கிடையாது, இங்க அரக்கர்களும் கிடக்குறாங்க, கருடனோட மருந்து அவங்களுக்கு பயன்படல. ஏன்னா அவங்க ஒரு நாளும் அறத்தின் வழியில் நடந்ததில்லை, அதனால அவர்கள் உயிர் பிழைக்கல. அவர்கள் அப்படி கிடக்க உலகின் கருமத்தின் நின்ற கவிசேனை முறைப்படி நடந்த அந்த கவிசேனைங்கிறது வானரப்படை. வானரப்படை என்ன பண்ணுச்சுன்னா, வெள்ள மலர்மேல் அவ்வள்ளல் கடைநாள் நிருமித்து என்ன உயிரோடு எழுந்து முற்காலத்திலே இல்லை, முற்காலத்தில் இல்லை, பிரளய காலத்திலே பிரம்மன் வந்து உலகத்தை படைப்பான். அப்போ உயிர்கள் எல்லாம் தோன்றும் இல்லையா, அப்போ உயிர்கள் எல்லாம் அப்படி எழும்ப அந்த மாதிரி எழுந்தணும். அதுக்கு பிரம்மன் வந்து பிரளயம் வந்து உலகம் அழிஞ்சப்புறம் திரும்ப சிருஷ்டி இட்ஸ் சைக்கிள் இல்லையா, அது நடந்துட்டு அப்போ ஒரு இருக்கும்போது எப்படி பிராணிகள்லாம் அப்படி அப்படின்னு எழுந்துப்போம், அந்த மாதிரி அப்படி எல்லாரும் எழுந்துச்சுன்னா நிலை நின்ற தெய்வ நெறியா. அவன் நிரூபித்ததை போல உயிரோடு எழுந்து நின்றன தெய்வ நெறியா, கடவுளுடைய ஆணையா. விளையாட எழுந்து தொழுவானை அன்பு இணையாத வாழ்வினையா, விளையாத துன்பம் விளைவித்த தெய்வம் வெளிவந்தது என்ன வியவா, கிடையார்கள் என்ன துணையோரையாவி எழுவா எழுந்து தழுவா, முளையாத திங்கள் உயிரான் வந்து முறை நின்ற வீரன் மொழிவான். இளையான் எழுந்து தொழுவான், இலப்பவன் எழுந்து ராமனை வணங்குகிறான். அன்பின் இணை ஆற மார்பின் அணையா, அவனுடைய அன்பு அன்பு தழுவ அன்பு ஏற்பட ஆற மார்பின் அணையா, மாலைகள் பொருந்திய அந்த மார்பை அணைத்துக் கொண்டு விளையாத துன்பம் விளைவித்த தெய்வம் வெளிவந்தது என்ன அப்படின்னா, நடக்கக்கூடாத தவறை ஏற்படுத்திய தெய்வம் தானே வந்து அதை சரி செய்து விட்டது. அதான் விளையாத துன்பம் விளைவித்த தெய்வம் வெளிவந்தது என்ன வியவா அப்படின்னு வியந்து, கிளையார் இன்ன துணையாரை ஆவி கொடுவா எழுந்து தழுவா அப்படின்னா அதை போலவே சுற்றி இருக்கிற கிளையார்னா சுற்றத்தவர்கள் வானவர்கள் சொல்றாங்க.
வானரர்களை எல்லாம் போய் தழுவிக்கொண்டு எல்லாரும் உயிரோடு எழுந்துட்டாங்க. எல்லாரையும் போய் தழுவிக்கொண்டு முளையாத திங்கள் உயிரான் அப்படின்னா சந்திரனை போன்ற முளையாத திங்கள் அப்படியே இருக்கிற சந்திரன். பிறைச்சந்திரன் தான். பிறைச்சந்திரனை போல அது முளையாது, வளராது, தொடர்ந்து அப்படியே இருக்கும், வளர்ந்து முழுசாக. அப்படிப்பட்ட பிறைச்சந்திரனை போன்ற உயிர் நகங்களை உடைய கருடனுக்கு முன்னால் வந்து உயிரான் அப்படின்னா நகங்களை உடையவன். அவன் முன் வந்து முறை நின்ற வீரன் முடிவான். அவன் முன்னாலே வந்து நின்று இப்ப வந்து ராமன் வந்து கருட சுத்தி பண்ண போறான். ஐயனி யாரை எங்கள் அருந்தவ பயத்தில் வந்து எய்தினை உயிரும் வாழும் ஈந்தனை எம்மனோரால் கையுரை ஓடர் கொத்த காட்சியை அல்லை மீட்சி செய்திடம் இல்லையார் என்றான் தேவருக்கும் தெரிக்க ஒண்ணாதான். ஐயா நீ யார்? ஐயா நீ யார்? நீ யாரை? தெரியவே தெரியாதே. எங்கள் அருந்தவ பயத்தின் வந்து இங்கு எய்தின, நாங்கள் செஞ்ச தவத்தினாலே நீ இங்க வந்து சேர்ந்திருக்க. உயிரும் வாழும் ஈந்தனை, எங்களுக்கு உயிர் கொடுத்தேன், எங்களுக்கு வாழ்வு கொடுத்தேன். எம்மனோரால் கையுறை கோடலுக்கு ஒத்த எங்க நாங்களாம் உங்களுக்கு உனக்கு வந்து காணிக்கை கொடுக்கணும். கையுறைனா காணிக்கை, கையுறை பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. குறுந்தொகைகள் தான் நிறைய வரும். கையுறை கொடுப்பதற்கு ஒத்தவன் நீ. காட்சியை அல்லை, ஆனா நீ வந்து எங்களுடைய காணிக்கையை ஏத்துக்கிற மாதிரி இல்லை. நீ வந்து பெரிய மாலையெல்லாம் போட்டுட்டு பிரகாசமா ரொம்ப இதுவா இருக்க. நாங்க உனக்கு என்ன காணிக்கை கொடுத்துட முடியும்? உன்னை பார்க்கும்போது பெரிய ஆள் மாதிரி இருக்க. மீட்சி செய்திடம் இலையா, எங்களுக்கு வந்து நீ செஞ்சிருக்கிற இந்த உதவிக்கு பதிலா எங்களால எதையுமே செய்ய முடியலையே அப்படின்னு சொன்னான். யாருன்னா தேவருக்கும் தெரிக்கலாதான். தேவர்களாலும் தன்னுடைய உண்மை நிலை என்ன என்று அறிய முடியாதவனாகிய ராமன் கருடன் முன்னாடி வந்து இப்படி சொன்னான். பொருளினை உணர வேறு புறத்து ஒன்று உண்டோ குந்தி திருளினை உடையராயின் செயலரும் கருணை செல்வ மருளில் வரவே வந்த வாழ்க்கையில் ஆயின் வாயால் அருளினை எண்ணின் எய்த அரியன உலகோ ஐய சொல்ற கருடன் கிட்ட. பொருளினை உணர வேறு புறத்தும் ஒன்று உண்டோ? நீ இப்ப எங்களுக்கு கொடுத்துருக்கிய இதை தவிர வேற ஏதாவது உண்டா? வேற ஏதாவது நாங்க பெற முடியுமா? புந்தி தெருளினை உடையராயில் செயலரும் கருணை செல்வம். அதாவது ஒரு நிமிஷம், புத்தினா மனம் இல்ல, புத்தினா புத்தி. புத்தி தெருதினை உயராகி பொருதினை உணர. அதாவது புத்தி தெளிவோட யோசிச்சு பார்த்தா பொருள் இனி உணர வேறு புறத்தும் ஒன்று உண்டோ? நீ இப்ப எங்களுக்கு கொடுத்திருக்கிறதை விட அவுட் சைட் திஸ், புறத்தும்னா புற அவுட் சைட், இதுக்கு மேல வேற ஏதாவது இருக்கா பொருள்? நீ கொடுத்துருக்கதான் பெரிய விஷயம். செயலரும் கருணை செல்வம் அப்படின்னா அருளினை வரவின் வந்த வாழ்க்கை ஈதாகி. நீங்க அருள்னு இருக்கு, முதல்ல மருள், அடுத்தது ஒரு நிமிஷம் இருக்கு, நம்ம விளக்கத்தை படிச்சுக்கிறேன். நீ வந்த உடனேயே நாங்கெல்லாம் உயிர் பிடிச்சு எழுந்துட்டோம். இன்னும் நீ வாயால் அருளினை, நீ வாயை திறந்து எங்களுக்கு ஒரு வரம் கொடுத்துட்டேன்னா நாங்க பெறக்கூடியது வேற ஏதாவது உண்டா? அப்படி அங்க போய் கொடுக்குற பொருள். நீ இங்க வந்த உடனே எங்க நாகவாசங்கள்லாம் அறுந்து போச்சு, உடம்புல போட்ட அம்பெல்லாம் காணும், தழும்ப காணும், இறந்து போயிட்டாங்களோ நாங்க நினைச்சிட்டு இருந்தவங்களாம் எழுந்துட்டாங்க. உன்னுடைய வரவே இப்படிப்பட்டதுன்னா இன்னும் நீ வாயால் அருளினை, நீ வாயை திறந்து எங்களுக்கு ஒரு வரம் கொடுத்தானா இன்னும் என்ன என்னெல்லாம் எங்களுக்கு கிடைக்குமோ? அரியன உழவோ ஐய மருதினை வரேன்னா நாங்க வந்து மருதில் இருக்கும்போது வந்தேன். ஆமா கரெக்ட். மருளினை அதையும் இவர் போட்டிருக்கேன். மருளினைன்னா அப்படி ஒரு இப்படி அர்த்தம் எடுத்துக்கலாம். இவர் ரெண்டுமே அருளினைன்னு எடுத்தா விளக்கம் கொடுத்துருக்கேன். அருளினை வரவின் அப்படின்னு எடுத்துட்டு இருக்க. அவர் வரவின், நீ வந்ததே அருள் ஆயிடுச்சு எங்களுக்கு. இன்னும் வாயால் அருளினை, இன்னும் வாயை திறந்து நீ ஒரு அருள் கொடுத்தாய் என்றால் என்ன ஆகும்? கண்டிலை முன்பு சொல்ல கேட்டிலை கடனென்றென்பால் கொண்டிலை கொடுப்பதல்லால் குறையிலை இது என்பது
உண்டிலை என்ன என்ற உயிர் தந்து உதவியோனே பண்பிலை நண்பு நாங்கள் செய்வதன் பகல் என்றான். இதான் கொடுத்த காசுக்கு மேல போவார். கண்டிலை முன்பா நீ இதுக்கு முன்னாடி எங்களை பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டிலை முன்பு சொல்ல கேட்கல. எங்க பேரெல்லாம் நீ கேள்விப்பட்டிருக்க கூட வாய்ப்பு கிடையாது. நாங்க யாரோ இங்க மூலையில அயோத்தியில வாழ்ந்துட்டு இருக்கோம், நீ யாரோ எவனோ, உனக்கு வந்து நீ எங்க பேரை கேள்விப்பட்டிருக்கோம் வாய்ப்பு இல்லை. கடனொன்று அம்பால் கொண்டிலை எம்பால் சாரி கடனொன்று எம்பால் கொண்டிலை. நீ வந்து எங்களுக்கு எல்லாம் கடன் பட்டிருக்க, யாயும் யாயும் யாராகியோ பாட்ட மாதிரி நீ எங்களை பார்த்தது கிடையாது, எங்களை பத்தி கேள்விப்பட்டது கிடையாது. எங்ககிட்ட என்ன இதுக்கு முன்னாடி ஏதாவது உயிர் கடன் பட்டிருக்கியா, நன்றி கடன் பட்டிருக்கியா? அதுவும் கிடையாது. கொடுப்பதெல்லாம் குறையுது. நீ வந்து கொடுக்கற, ஆனா எதையும் ஏத்துக்கல எங்க கிட்ட இருந்த. இது நின் கொள்கை உண்டிலை என்ன நின்ற உயிர் தந்த உதவியானே. இதுதான் உன்னுடைய தன்மை போல இருக்க. எங்களுக்கு உயிர் தந்து உதவி செய்தவனே பண்டிலை நண்பு நாங்கள் செய்வதன் பகுதி. இதற்கு முன்னாலே வந்து நாங்கள் நீ செய்த இந்த உதவிக்கு நாங்கள் என்ன செய்து விட முடியும் அதை சொல். செய்யாமல் செய்த உதவிக்கு வையனோ வானமோ மாற்றலை. பறவையின் குலங்கள் இல்ல ஒரு நிமிஷம். உண்டு இலையென நின்ற உயிர், அதை வந்து நான் தப்பா படிச்சிட்டேன். உண்டிலைன்னு படிச்சேன். உண்டு இலை லட்சுமணன் உயிரோட இருக்கானா? உண்டா இல்லையா? உண்டு இலை. உண்டு இலை என நின்ற உயிர். உயிர் இருக்கா இல்லையானே தெரியாம இருந்த ஒருத்தனே உயிர் தந்த உதவியும், அவனுக்கு உயிர் தந்த உதவி செய்தவனே பண்டிலை நண்பு. உனக்கு இதுக்கு முன்னாடி பண்டு இலை நண்பு, நண்புன்னா நட்பு. இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எனக்கு எதுவும் நட்பு இல்லை, நீ எங்களை பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதில்லை, கடன் கிடையாது, ஆனா நீ வந்து உதவி செஞ்சிருக்க. உனக்கு நாங்கள் பதிலுக்கு என்ன செய்வோம்? பறவையின் குலங்கள் காக்கும் பாவகன் பழைய நின்னோடு உறவுல தன்மையெல்லாம் உணர்த்துவன் அரக்கனோட மரவினை முடித்த பின்னர் வருவன் என்று உணர்த்தி மாய பிறவியின் பழைய நல்கு விடையனம் பெயர்ந்து போனான். நல்ல பதில். கருடன் வந்து இதுக்கு மேல வந்து நாடகம் தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து நாடகம் முடிச்சு. பறவையின் குலங்கள் காக்கும் பாவகன் பழைய நின்னோடு உறவுள்ள தன்மையெல்லாம் உணர்த்துவன் அரக்கனோடு அம்மரவினை முடித்த பின்னர் வருவன் நின் உழையன் மாய பிறவியின் பகைஞ நல்கு விட என பகிர்ந்து போனான். மாயப்பிறவியின் பகைவனாகிய ராமனே, உனக்கு எனக்கு ஒரு உறவு இருக்கு, அதை நான் இப்ப சொல்ல முடியாது. இந்த அரக்கனோட சண்டை போட்டுட்டு இருக்கு இல்லையா, அந்த சண்டையை முடி, அதுக்கப்புறம் நான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பறவைகளை பாதுகாக்கிற அந்த கருடன் வந்து பறந்துடும். மரவுன்னு மரவர்னு சொல்றாங்க. மரவினை முடி, அந்த போரை முடிப்போம். மரவுனா மரவு, போர், மரவர். கருடனுக்கு பேர் பட்சிராஜன் தெரியும். எங்க ஹஸ்பண்டோட ஊர் வந்து திருவாரூர் திருக்கண்ணமங்கை. அதுல கருடனே சொல்ல மாட்டாங்க, பக்தவத்சல பெருமாள் இருக்கும், பட்சிராஜன் தான் சொல்லுவாங்க. கருடனே சொல்றது பட்சிராஜன் சொல்றது. பட்சிராஜனுக்கு தான் முதல் இது அந்த திருக்கண்ணமங்கை, திருவாரூர் கிட்ட வரும். ஊரோட பேர் வந்து திருக்கண் அம் மங்கையா? திருக்கண்ணமங்கைனா திருக்கண்ணமங்கை. அம்மனா அழகிய, திருக்கண்களையுடைய அழகிய மங்கைன்னு இருக்கலாம். ஆனா பெருமாளுக்கு தான் அப்படியா? பெருமாள் பேர் என்ன? பக்தவத்சல. ஆரியன் அவனை நோக்கி ஆரேறு உதவி யாதும் காரியம் இல்லான் போனான் கருணையோர் கடன்மை ஈதால் பேரியலாளர் செய்கை யூதியம் பிடித்து மென்னார் மாரியை நோக்கி கைமாறு ஏற்றுமோ வையம் என்றார். கிளம்பி போன போறோம் புகழவர் கண்ணியம் அப்படின்னா இலக்கணம் நேரம் அவருக்கு எப்படி வருது பாருங்க. ஆரியன் அவனை நோக்கி போயிட்டான். போனவனை பார்த்து ராமன் சொல்றான், ஆரியர் உதவி யாதும் காரியம் இல்லான்னு போனான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றான்னா, இவனுக்கு நம்ம கிட்ட ஆக வேண்டியது எதுவுமே கிடையாது, அவனே வந்தான் உதவி பண்ணான் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றான்னா, கருணையோன் கடன்மை ஈதான். கருணை உள்ளவர்களுடைய கடன்மை இதுதான். கைமாறு எதிர்பார்த்து உதவி செய்யக்கூடாது. அது என்ன குரல் டக்குனு ஞாபகம் வர மாட்டேங்குது. கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டி எந்நாட்டிலும் உள்ள உள்ளது. சிறந்தவர்கள் கைமாறு எதிர்பார்க்காமல் உதவி செய்வார்கள் அர்த்தமா இந்த பாட்டுக்கு? இல்ல, அது வந்து என்னன்னா
கைமாறி வேண்டாம செய்யறதுதான் உண்மையான உதவி. அதேதான் இங்கேயும் சொல்றாரு. மழை மேல நம்ம ஏதாவது உதவி செய்யணும், மழைக்கு நம்ம ஏதாவது உதவி செய்ய முடியும். கடைசி வரையில இருக்கு, மாரியை நோக்கி கைமாறி ஏற்றுமோ வையும். சோ வானத்துக்கு நம்மளால ஏதாவது செஞ்சிட முடியுமா? வானம் என்ன பண்ணுது, வந்து மழை பெஞ்சிட்டு போயிடுது. பதிலுக்கு நம்ம எதையும் செய்யணும்னு வானம் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அதுதான் இவர்களுடைய தன்மை, கருணை உள்ளவர்களுடைய தன்மை. அதுதான் பேரியலாளர் செய்கை ஊதியம் பிடித்து. இது வந்து என்னன்னா, பெருந்தன்மை உடைய நல்லவர்கள் ஊதியம் பிடித்தும் என்ன, நம்ம செஞ்ச உதவிக்கு பதிலுக்கு அவங்ககிட்ட இருந்து எதையாவது வாங்கிக்குவோம் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. மழையை போல பொழிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னுட்டு. ஊதியம்ங்கிறது வந்து சம்பளம், இன்னைக்கு பயன்படுத்துற அதே பொருள் தான், அதே பொருள் தான். ஆனா சம்பளம்ங்கிறது இன்னைக்கு வந்து கேஷ்ங்கிற அர்த்தத்துல மட்டும், பாவத்தின் சம்பளம் மரணம், இது சம்பளம்னா பலன், வாட் யூ கெட் இன் ரிட்டர்ன், அதுதான் வந்து சம்பளம். ஊதியம், சம்பளம் எல்லாமே வந்து அந்த அர்த்தத்துல. இன்னைக்கு வந்து நம்ம அந்த ஒரு பொருள்ல மட்டும் பயன்படுத்துறோம். அவர் அப்பப்போ செய்வார், அப்பப்போ அந்த போர்ஷன்லாம் வந்துட்டு இது பண்ணி காட்டுவார். ஊதியம் பிடித்தும் என்ன இதுல எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. ரொம்ப கஷ்டம். இறந்தவன் இளவலன்னா இறைவியும் இடுக்க நெய்தும் மறந்தன குரங்குகின்ற வஞ்சரு மருகி மீள பிறந்தனர் என்று கொண்டோர் பெரும்பயன் பிடிப்பர் என்றேன் அறந்திரு சிந்தை என்ப வார்த்தும் என்று அனுமன் சொன்னான். அனுமன் பாருங்க இவ்வளவு இதுவா யோசிக்கிறாரு. இப்போ நாம இவ்வளவு நேரம் சைலண்டா இருந்திருக்கோம், சொல்ல முடியாது. இந்திரஜித்து நேரா போய் சீதை கிட்ட போய் லட்சுமணனை கொண்டுட்டேன்னு சொன்னாலும் சொல்லியிருப்பான். நாம இந்த பக்கம் சத்தமே போடாம இருந்தோம்னா சீதை வருந்துவார். அதனால எல்லாரும் சேர்ந்து சத்தம் போடுவோம். Let சீதை know that ஒண்ணு அதெல்லாம் இறந்தவன் இளவல் என்ன இறைவியும் இடுக்க நீடும். லட்சுமணன் இறந்துட்டானோன்னு நினைச்சு சீதை வருந்துவாள். மறந்தனர் உறங்குகின்ற வஞ்சனம் நம்பர் 1. நம்பர் 2, உறங்குகின்ற அரக்கர்கள். இப்ப அவங்க எல்லாம் நிம்மதியா தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்க எல்லாம் வந்து திமிரு பிடிச்சு திரிவாங்க. இவ வருந்துவா, அவங்க எல்லாம் இலக்கோனை அழிச்சிட்டோன்னு திமிரு பிடிச்சு திரிவாங்க. சோ ஒரே கல்ல 2 மாங்க. நம்ம சத்தம் போட்டா சீதைக்கு மகிழ்ச்சி, அவர்களுக்கு கவலை. மறந்தனர் உறங்குகின்ற வஞ்சகர் மருகி மீள பிறந்தனர் என்று கொண்டு ஒரு பெரும்பயன் பிடிப்பர். அப்படி அவங்க தூங்கிட்டு இருக்கிற அவங்க எல்லாம் நாம இப்ப சத்தம் போடலாம்னா மீள பிறந்தனர், உயிரோட திரும்ப வந்துட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரும்பயன் பிடிப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனம் கலங்கி பயப்படுவார்கள். பயம்னா பயமா? பயம்னா இருக்கு, பெரும் பயம் பிடிப்பர். பயம் தானே, ஒரு பயம்னு போட்ட அர்த்தமே அப்படியே சோ பயம் பிடிப்பார்னா பெரும் பயம் பிடிப்பார் என்றே அறந்தர சிந்தை அன்ப ஆர்த்தும் அறம் நிறைந்த சிந்தனை உடையவனே நாம் எல்லாம் சேர்ந்த சத்தம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமன் சொன்னான். பரவாயில்ல கொடுங்க, இந்த பாடம் முடிச்சுக்கலாமா? இல்ல அதான் நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ நம்ம இன்னும் 28 பாட்டு இருக்கு, இதை முடிச்சுட்டா இந்த புத்தகம் முடிஞ்சிடும். அடுத்த வாரத்துக்கு ஒரு புத்தகம் கொண்டு தான் போதும். நம்ம எப்படியும் போன வாரம் மிஸ் பண்ண ஒரு கிளாஸ் இது பண்ணணும்ல, ஒரு 1/2 hour இது பண்ணி முடிச்சுடுவோமே இந்த 28 பாட்டையும். அப்படியா? ஓகே சரி, ஓகே அப்ப நிறுத்திக்கலாம். ஏன்னா அடுத்த வாரம் 2 புத்தகம் கொண்டு வரணும், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சரி ரைட். இன்னொரு பாடம் முடிச்சிருந்தா இல்ல இந்த 2 பாடம் முடிச்சிடலாம். இந்த அவர் ஆர்க்கிறதையும் அந்த ஒலியை ராவணன் கேட்கறதையும் இது பண்ணலாம். அழகிதென்றல் கூற வார்த்தனர் கடல்கள் அஞ்சி குழைவுற அனந்தனை கொன்று நின்றன்ற கோலம் எழுமிசை உலக மேன்மேல் இங்கிட விரிந்து சிந்தி மழை விழ மலைகள் கீர மாதிரம் விளக்கை மாதோ. அழகிது என்ற அண்ணல் கூற, கரெக்ட், நீ சொல்றது ரொம்ப கரெக்ட் அப்படின்னு அண்ணல் சொல்ல, ஆர்த்தனர் வானரர்கள் ஆர்க்க தொடங்கினார்கள். கடல்கள் அஞ்சி குழைவுற, எப்படி ஆர்த்தார்கள்? கடல்கள் எல்லாம் நடுங்கி குழைஞ்சு போக அனந்தன் உச்சி குன்று நின்று அண்டகோளம் எழுமிசை உலகம் மேன்மேல் ஓங்கிட, ஆதிசேஷனுடைய மலை போன்ற அந்த தலைகள்ல இருந்து பூமியை தாங்கிக்கிட்டு நிற்கிற அந்த ஆதிசேஷனுடைய தலைகள்ல இருந்து உலக ஒரு அப்படி கொஞ்சம் மேல எழுந்து போச்சான் சத்தத்துல. இந்த சத்தத்துல அப்படி மேன்மேல் ஏங்கிட, ஓங்கிட இல்ல அது அண்டகோளம் எழ, அதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட். ஓங்கிட இல்ல, அண்டகோளம் எழ மிசை உலகம் மேன்மேல் ஏங்கிட. இந்த உலகம் முழுக்க இதுக்கு என்ன ஏண்டா எல்லாரும் சத்தம் போடுறாங்க அப்படின்னு புரியாம ஏங்க
விரிந்து சிந்தி மழை விழ சுற்றி நிற்கிற எல்லா மேகங்களும் கலங்கி போய் மழையாக பொழிய மலைகள் கீழே மலைகள் உடைந்து போக மாதிரம் பிளக்க திசைகள் எல்லாம் பிளந்து போக அப்படி ஒரு சத்தம் அவர்கள் படிப்பரின் சிந்தையாக இதோட ராவணன் கேட்கறது வேண்டாம். அது அடுத்த ராவணன் அதுக்கப்புறம் தொடர்ந்து பேச